தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் ஒருமுறை உங்களோடு சேர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு ஸ்துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:47 சொல்லுது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். முதலாவது, இந்த சபை என்றால் என்ன என்பதை நாம் ஒரு வசனம் பார்க்கலாமே. அது மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனம் தானே. 18-19 இயேசு பேதுருவை நோக்கி சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்ல. அடுத்த வசனம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோக ராஜ்யத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலாகிய சத்தியங்களும் அனுபவங்களும் எங்கே இருக்கிறதோ அதுவே கர்த்தருடைய சபை. ஹல்லேலூயா. வசனங்களை மாத்திரம் சுட்டி காட்டுறேன். கர்த்தருடைய சபை சிலுவை வச்சிருக்கலாம், பைபிள் பயன்படுத்தலாம், இயேசு ஆராதிக்கலாம், பல மாதிரியான காரியங்கள்லாம் செய்யலாம். அதெல்லாம் சபைனுங்க சொல்லலை. பரலோக ராஜ்யத்தின் அனுபவங்கள் செய்திகள் எங்க இருக்கோ அதுதான் கர்த்தருடைய சபை என்று முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே நேரம் பூலோக ராஜ்யத்தின் காரியங்கள் சிந்தனைகள் அதற்குரிய காரியங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு பேரு கர்த்தருடைய சபை இல்லை, அது சாத்தானுடைய சபைன்னு பேர். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம், பிசாசு சொல்றான், உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தின் மேன்மையெல்லாம் என்கிட்ட இருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன். அப்ப பூலோக ராஜ்யத்தின் காரியங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் இருக்க இடத்துக்கு பேரு பரலோக தேவனுடைய சபை இல்லை, கர்த்தருடைய சபை இல்லை, அது சாத்தானுடைய சபைன்னு நீங்க கொஞ்சம் ஈஸியாவே விளங்கியிருப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன். இப்ப இந்த நாள் நீங்கள் ஜெப நாள், நீங்க ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. அநேக பிரச்சனை தேவை அவசியங்களுக்கு ஜெபிக்கத்தான் வந்திருக்கிறீங்க. நல்லா நீங்க கவனிக்கணும். நம்முடைய பிரச்சனைகளுக்காக தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு இடமாக ஒரு சூழ்நிலையா நீங்க இருந்தா நீங்க கர்த்தருடைய சபையா இருக்க முடியாது, குருசெடியா தான் இருக்க முடியும். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இந்த குருசெடின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டால் ஜனங்கள் கூடியிருப்பாங்க, மெழுத்திரி கொளுத்துவாங்க, சாம்பிராணி வைப்பாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. எதுக்கு இதில் உட்காந்துருக்கீங்க இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு புதுமை நடக்கணும். என்ன நடக்கணும்? புதுமை நடக்கணும், அற்புதம் நடக்கணும், வியாதி சுகமாகணும், பிரச்சனை தீரணும் அப்படி நிறைய சொல்கிறாங்க. வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க, இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி காரியங்களுக்கு ஜபிக்கிற, அங்கேயும் சிலுவை நட்டுருக்காங்கல்ல, அங்கேயும் இயேசு எல்லாம் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு பேர் குருசடின்னு நீங்கள் சொல்கிறீங்க. குருசடி தானா? அப்படிதான் ஊரில் சொல்கிறாங்க குருசடி. இதே மாதிரி தான் வேற இயேசு நாமத்தை பயன்படுத்துகிற சூழல் நிறைய இருக்குல்ல, அங்கேயும் ஜபிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, எல்லாம் நடக்குது. எதுக்கு இப்படி கூடியிருக்கீங்கன்னு கேட்டா எங்களுக்கும் புதுமை நடக்கணும் பிரசங்கியாரு. என்னது? பேய் போகணும் இல்லை, நோய் தீரணும் இல்லை, பிரச்சனை தீரணும் இல்லை, கடன் மாறணும் இல்லை, இன்னும் நிறைய காரியம் உலக வாழ்க்கை சூழல் இருக்கு, இதெல்லாம் சரியாகணும் இல்லை, அதுக்காக நாங்கள் இங்கே கூடியிருந்து ஜெபம் பண்ணுறோம்னா இப்போ என்ன அர்த்தம் ஆகுது? இங்கேயும் புதுமை நடக்கணுமா? அங்கேயும் புதுமை நடக்கணும், இங்கேயும் புதுமை நடக்கணும். இப்போ ரெண்டும் குருசடி தானே. அது கத்தோலிக்க குருசடி, இது பெந்தகோஸ்தே குருசடி, சிஎஸ்ஐ குருசடி, வரும். எல்லாமே குருசடி தான். எல்லா இடத்துலையுமே இயேசு சிலுவை ரத்தம் தான் முக்கியமாக இருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்
அந்த அனுபவம் இல்லாத சூழ்நிலை குருசடி. சரிதானே? இப்ப புரிஞ்சு இல்லையா? நீங்க குருசடியா இருக்கிறீங்களா, இருக்க விரும்புறீங்களா, கர்த்தருடைய சபையா இருக்க விரும்புறீங்கிறத கொஞ்சம் இந்த நான் சொல்லும்போது கொஞ்சம் ஆழமான செய்தி தான் சொல்லணும். சாதா செய்தியெல்லாம் நீங்க கேட்டுருவீங்க, எளிதாக கேட்டுருவீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் கேட்க மாட்டீர்கள். அப்படி நிறைய குருசடி இருக்கு. வானத்தின் வாசல், கோபுரம், கூடாரம், ஏணி, நிறைய குருசடி இருக்குல்ல அங்கங்கே. அதுக்கெல்லாம் பேரு குருசடின்னு பேர். இப்ப ஆண்டவர் இந்த வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப சபைங்கிறது பரலோக ராஜ்யத்தின் அனுபவங்கள் இருப்பதுக்கு பேர் தான் சபை. இது முதலாவது காரியம். ரெண்டாவது, நீங்கள் சபைன்னா எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், அதுக்கு முன்ன ஒரு வார்த்தை சொல்லணும். மற்ற 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல, மற்ற 28 கடைசி 2 வசனத்துல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் வாசிங்க, சகல ஜாதியையும் சீசராக்கணுமா பக்தராக்கணுமா? வார்த்தையை சரியா பார்க்கணும். சீசராக்கணுமா பக்தராக்கணுமா? சொல்லுங்க. சீசராக்கணும். சரிதானே? சந்தேகம் கிடையாது. அப்ப சீசராக்கி தான் நான் ஸ்நானம் கொடுக்கணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் சில அவசியத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்குவோம். இயேசு சொன்னார், நான் கட்டளையிட்டவளை நீங்கள் உபதேசம் பண்ணணும். எனக்கு சீசராக்கி நான் கட்டளையிட்டவளை உபதேசம் பண்ண நான் தான் கொடுக்கணும். அதெல்லாம் அங்கே இருக்கு. இதுக்கு பேர் தான் சபை. அல்லேலூயா. யோவான் 4:1 சொல்லுது, இயேசு அநேகரை சீசராக்கி ஞான ஸ்நானம் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? பக்தராக்கி கொடுத்தாரா, சீசராக்கி கொடுத்தாரா? நான் வசனத்தை தான் சொல்றேன். இயேசுக்கு சீசர் ஆகிறவங்க தான் சபையார். அதான் புரிதல். இயேசுக்கு சீசர் யாருன்னு கேட்டா, அவர் கட்டளையிட்டவைகளை கடைபிடிக்கிறவர்கள் சீசர்கள். சரிதானே? அது யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஏன் உபதேசத்தில் நிலைச்சிருந்தா ஏன் சீசர்ன்னு சொன்னார். சரிதானே? அப்ப இயேசுனுடைய உபதேசத்தில் நிலைச்சிருக்கிறதானே சீசத்துவம். சந்தேகம் இல்லைல்ல? நீங்க அப்படித்தானே இருக்கீங்கன்னு கேட்டேன். நீங்க இயேசுக்கு சீசர் ஆனீங்களா, ஆயிட்டு இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. நீங்க பாருங்க, இயேசுக்கு சீசர் ஆறீங்கன்னா சபையில் இருக்கீங்க, இல்லைன்னா இன்னும் குருசடியில தான் இருக்கிறீங்க. எல்லா பிரசங்க யாரு, நான் இயேசுக்கு சீசர் ஆகல, இன்னும் இயேசுக்கு பக்தனா தான் இருந்துட்டு இருக்கேன்னா நீங்க குருசடியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியன்னு சொல்றேன். அதான் சட்ட ஆழமா தான் இருக்கும். ஏன்னா அப்போஸ்தலர் ஆசிபார் நான் பேசுறது, நான் இயேசுக்கு பக்தனா தான் இருக்கேன், இன்னும் சீசன் ஆகல. சீசன்னா என்னன்னு சொல்றேன். நீங்கள் யோவான் 13:15 நான் செய்தது போல செய்யும்படி நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன். சரிதானே? அப்ப இயேசுவன் மாதிரிப்படி நடக்கிறவங்க தான் சீசர்கள். சரிதானே? அப்ப நீங்க இயேசுவன் மாதிரிப்படி நடக்கிறீங்களா? நீங்க சிந்திக்கணும். 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் மாதிரியை வச்சு போனார்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. அப்ப இயேசுவனுடைய மாதிரியில நீங்க நடந்தா இயேசுவன் சபையார், இல்லைன்னா நீங்க குருசடி. அல்லேலூயா. அப்படிதான். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்றவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். இயேசு நடந்தபடி நடக்க விரும்புறேன், பிரயாசப்படுறேன், நடக்கிறேன்னு சொன்னா நீ இங்க சபையார், அல்லனா குருசடி. சரியா? புரிஞ்சிருங்க. நான் நிறைய சூழ்நிலையில செய்தி சொல்றேன். அதான் ஆவியானவர் ஆழத்துக்கு கொண்டு போறார். அப்ப இயேசுவின் சீஷரானவர்கள் மட்டும்தான் சபையார், அவருக்கு பக்தரானவர்களுக்கு பேர் சபையார்னு சொல்லல, இங்க சொல்லல. சரி, அப்போ இது சபை. அடுத்தது இப்ப பேச 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வந்தீங்கன்னா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து மூலக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. இப்போ இயேசுவின் உபதேச மாதிரியிலே நடக்க வேண்டும். அவருடைய அப்போஸ்தலர் சீடருடைய உபதேச மாதிரியில் நடக்க வேண்டும். அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியை பேசல, தப்பா குழம்பிடப்படாது. அது அப்போஸ்தலர் 13:1 படிச்சா அங்கே யாரெல்லாம் தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க, சவுலு, மக்னாயிம் எல்லாம் பேரெல்லாம் எழுதியிருக்கு, லூக்கி இல்லையா? இங்கே இயேசுவின் உபதேசத்திலே அவருடைய அப்போஸ்தலர் சீடருடைய உபதேசத்திலே நிலை நிற்கக்கூடிய செயல்படுகிற தீர்க்கதரிசிகள் நீங்கள் குழம்பி விடக்கூடாது. அப்ப இந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள் சபையார். நீங்க அப்படித்தானா கட்டப்படுகிறீர்கள்?
சபையாராய் கட்டப்படுகிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாய் சபைன்னா என்னன்னா, கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்குள் உருவானாரா, உருவாக்கப்படுகிறாரா? என்ன பிரச்சனை யாரு புதுசா இருக்கு? அவருக்கு பக்தரா இருக்கணும் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், அவர் ஆராதிக்க மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் புதுமையா இருக்கு. நான் ஒன்றும் கொண்டுரலையே. உங்க பைபிள்ல இருக்கதா வாசிக்க சொன்னா நேரம் போயிடும், அதனால நான் காணாமல் சொல்லிட்டு வரேன். சரிதானே? அது எப்படி கிறிஸ்து உருவாருதுன்னு கேட்டான். பிலிப்பியர் 2:5 சொல்லுது. 2:5 சொல்லுது, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கிடையாது. இருக்கா? இயேசு கிறிஸ்துக்குள்ள சிந்தை, குணம், தன்மை வந்துகிட்டு இருக்குன்னா நீங்க கிறிஸ்துவின் சபையார், இல்லைன்னா குருசடி மார்க்கத்தார். சரிதானே? கரெக்டா மனசுலவீங்க. இப்படிதான் உங்களுக்கு ஆவியானவர் செய்தி சொல்றாரு. சரி, அப்ப கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே உருவாகணும். எபேசியர் 4:11 தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை பெற்றும் அறிவிலும் அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவன் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் சபை பக்தி விருத்தி அடைவதற்கு பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பொருட்டு அவர் சிலரை அப்போஸ்தலராய், சிலரை மெய்ப்பராய், சிலரை தீர்க்கதரிசிகளாய், மெய்ப்பரலாய், போதவர்களாய், சுவிசேஷர்களாய் ஏற்படுத்தினார். நாம் என்னை குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள காற்றுகளினாலே, அங்க சிலுவை வச்சிருக்கு, அங்க பைபிள் இருக்கு, அங்க இயேசுவின் ரத்தம் சொல்லுகிறாரெல்லாம் சுத்திட்டு நடக்காம, கையில இருக்குல்ல பைபிள், ஆண்டவருடைய வார்த்தை, இதை அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலைவராகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படி சபையை வைத்தார். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து உருவாகணும், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவன் பூரணத்துக்கு போறதுக்கு பிறதான் சபை, சபையார். நீங்க என்ன அனுபவத்தில் இருக்குதிய? குருசடி அனுபவத்திலே இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்குதுங்களா, இல்ல கிறிஸ்துவின் சபையின் அனுபவத்தில் இருந்து ஜெபிக்கிறீர்களா என்கிறத மனசுல நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இது கிறிஸ்துவின் சபையார். அடுத்தது அதே எபேசியர் 2:22 அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே கட்டப்படுகிறவர்கள். அத ரோமர் 8:9 சொல்லுது, கிறிஸ்துவன் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல சொல்லியிருக்கா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் கிறிஸ்துவன் சபையார் அல்ல. அது ரோமர் 8:14 படிக்கும்போது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். சரிதானே? இப்போ பரலோகத்தின் தேவனுடைய ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா? அந்த முத்திரை அது எபேசியர் 1:13 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டோம். 4:30 மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையை பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சரிதானே? இந்த எல்லையில, இந்த அங்கீகாரத்துல, இந்த முத்திரையோடு இருக்கிறீர்களா? அப்ப நீங்க சபையார் இல்ல. பிரசங்காரே, நாங்க இயேசுவின் ரத்தம் சொல்லுவோம், இயேசு ஆராதிப்போம், ஜபம் எல்லாம் நிறைய செய்வோம், சாப்பிட்டு ஜபிப்போம், சாப்பிடாம ஜபிப்போம், தூங்கி ஜபிப்போம், தூங்காம ஜபிப்போம், சங்கிலி அவுத்து விட்டு ஜபிப்போம், சங்கிலியில கட்டி போட்டு ஜபிப்போம், எல்லாம் நிறைய இருக்குல்ல. நீங்க என்னதான் செஞ்சாலும் நீங்க சபையார் கிடையாது, குருசடி மார்க்கத்தார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். நான் சபைக்கு ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. சரி, அப்ப இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள சபையில கர்த்தர் அதுக்கு தகுதி உள்ளவர்களை சேர்த்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். நம்முடைய சபை கர்த்தருடைய சபையா இருந்தா மட்டும்தான் கர்த்தர் சபையிலே ரட்சிக்கப்படுவர்களை சேர்த்துக்கிட்டு வருவார். அதான் செய்தி. சரி, இப்ப இந்த கர்த்தர் யாரு அப்படின்னு பார்த்தா, அதை குறித்து நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், வசனத்தில் இருக்க எல்லா வார்த்தைகளையும் ஒன்று பார்த்துருவோமே. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், அது 6 படிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதாவது தேவதூதர்களை விட மேலான நிலையில் பரலோகத்திலே தேவனோடு இருப்பதை சமமாக எண்ணாமல், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷர் மூலமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் பரலோகத்தின் தேவன்
பிதாவாகிய தேவன், ஆவியாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. தி வேர்ட். பரலோகத்தின் தேவன் இயேசுவை என்ன செஞ்சார்? உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப பிதாவாகிய தேவன், தூய ஆவியா இருக்கிற தேவன், ரூபமா இருக்கிற குமாரனை, அல்லது மாம்சத்தில் வெளிப்பட்ட குமாரன் இல்லையா, தேவதோரோட சீக்கிளான நிலைமைக்கு வந்த இயேசுங்கிற பேருள்ள குமாரனை கர்த்தர் என்ற நாமத்தை கொடுத்து எல்லா ஜனங்களும் அவரை சேவிக்கும்படி, அவருக்கு கீழ் அடங்கும்படி தலைவராக, ராஜாவாக, மேசியாவாக, ஆண்டவராக, கர்த்தராக ஏற்படுத்தினார். கர்த்தர் என்ற வார்த்தைக்கு எபிரேயத்தில் குரியோஸ் என்ற வார்த்தை. குரியோஸ்னா தலைவர், எஜமான், ராஜா, அந்த மாதிரிப்பட்ட அர்த்தங்களை போட்டிருக்கிறான். அப்போ இயேசுவை பரலோகத்தின் தேவன் கர்த்தராக்கினார். என்ன ஆக்கினார்? கர்த்தராக்கினார். இதை குறித்து பேதுரு அல்லது இயேசுவன் பிரதான சீடர் சொல்லும்போது 1 பேதுரு 1:21 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் பேரில் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு சிலுவையின் மரண பணியாக தன்னை தாழ்த்தினார். ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாராம்? அவரை மரணத்திலிருந்து மீண்டும் தம்முடைய ஆவியினாலே எழுப்பி அவருக்கு மகிமை, கர்த்தர் என்ற நாமத்தையும் மகிமையும் கொடுத்தார் என்று சொல்லி அந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப என்னாச்சு? பிதாவாகிய தேவன் அவருக்கு கர்த்தர் என்ற நாமத்தை கொடுத்தார். கர்த்தர் என்கிற நாமத்தை கொடுத்து அவரை மகிமைப்படுத்தினார் என்ற காரியத்தை பார்க்கிறோம். இப்போது கொலோசையர் 3:17 தானே, 3:17 படிக்கும்போது, ஆகையினால் நீங்கள் வார்த்தையினாலும் கிரியையினாலும் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். சரிதானே? கொலோசையர் 3:17. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே செய்து பிதாவாகிய தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் அல்லது ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்ற செய்தி சொல்லியிருக்கு. அப்போ கர்த்தர்னா யாரு, அது எந்த நாமம் எப்படி கிடைச்சது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? நல்லது. இனி இன்னும் வேற வசனங்கள் இருக்கிறது, நான் ஷார்ட்டாக போயிடுவேன். இந்த கர்த்தர் யாருன்னு கேட்டா, இந்த கர்த்தர் அடுத்தது யாருன்னு கேட்டா, யோவான் 5:22 இயேசு சொல்லுகிறார், பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் கனம் பண்ணும்படி அவர் யாருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு எல்லா மனிதர்களையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி என்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். இந்த கர்த்தர் யாருன்னு பார்க்கிறோம். அதனால்தான் வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது என்ன இயேசு சொல்லார். சரிதானே? அது அப்போஸ்தலர் 10:42 தானே பேதுரு சொல்லுவார். அவர் இயேசு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்கவும் அந்த இயேசு எங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், ரட்சிக்கிறவர், மன்னிக்கிறவர்லாம் பல வார்த்தையெல்லாம் அதிகமாக கேட்போம். ஆனால் இயேசு நியாயாதிபதிங்கிற வார்த்தை அதிகமாக பேசுறது கேட்கறது இல்லைல்ல. கர்த்தர் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார் என்பதை அறிஞ்சு கொள்ளணும். இப்படிப்பட்ட கர்த்தர் தம்முடைய சபையிலே, தேவ சபையிலே யாரை சேர்த்து கொண்டு வருகிறார்? அடுத்த கவனிங்க, யாரை சேர்க்கிறார்? ரட்சிக்கப்படுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் உள்ளது. இன்னைக்கு இயேசு நாமத்தில் பல காரியம் நடக்கட்டும், தெரிஞ்சுட்டு போட்டாக்குள்ள நாங்கள் போகல. எங்களுக்கு தந்த வேலையை அழைப்பை நாங்கள் நிறைவேற்றணும். அப்போ ஒன்று, அதாவது இயேசுவை உருவாக்குகிற பரலோக ராஜ்யத்தின் அனுபவங்களை கொண்டிருக்கிற அனுபவத்துக்கு பேர் தான் கிறிஸ்துவின் சபை. அது இல்லாமல் இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறதெல்லாம் குருசடி என்று நான் சொல்லிட்டேன். விளக்கம் உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லா வசனம் சொல்லிட்டேன். ஓகே, இன்னும் ஒரு காரியம் சொன்னால், ஆண்டவராக இயேசு வரும்போது அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு இருக்க போகிறவர் தான் சபையார் இல்லையா? இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அதனால் அதை சொல்லல். ஸோ இந்த சபையின் அனுபவத்துக்கு இந்த சபையாக இருந்தால், உங்கள் அனுபவம் குருசடியாக இருந்தால்
கர்த்தர் யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டார். சரிதானே? அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆழத்தை நாங்கள் அப்படி தான் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் குருசடியாக இருந்தால் இந்த கர்த்தர் சபையில் சேர்க்க மாட்டார். நீங்கள் அந்த சபையாருன்னு கொஞ்சம் சொன்னனே அந்த டைப்பில் இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் சபையில் ரட்சிக்கப்படுறவர்களை சேர்த்து கொண்டு வருவார். இதுதான் அடிப்படை. நீங்களும் அந்த அனுபவத்துக்கு இப்போ ரட்சிக்கப்படுறவர்கள்லாம் யாருன்னு நம்ம பார்த்துருவோம். இந்த ரட்சிக்கப்படுறவங்கள்னா யாரு அப்படின்னா ரோமர் 6:22 ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இப்போ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறவர்கள் தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டவர். சரிதானே? பாவம்னா என்னன்னு கேட்டா நீங்கள் 1 பேதுரு 3:8 1 யோவான் 3:8 சொல்லுறது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப பாவம்னா என்ன அர்த்தம்? பிசாசுன்னு அர்த்தம். சரிதானே? அப்ப பாவத்திலிருந்து விடுதலைன்னா பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறவர்கள் தான் முதலாவது ரட்சிக்கப்படுறவர்கள். இப்ப புரியுங்க. அப்போ பாவம்னா பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்கப்படுறது. இந்த பிசாசின் பிடியில யார் இருக்க, பிசாசு எங்கே இருக்கிறான்னு கேட்டா, அல்லது பிசாசு எங்க இருக்கிறான், பிசாசுக்கு ராஜ்யம் எங்க இருக்கிறன்னு கேட்டா, அதான் லூக்கா 4:5 பிசாசு சொன்னான்ல, உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னான்ல. அப்ப பிசாசுக ராஜ்யம் எங்கே இருக்கிறது? இந்த உலக ராஜ்யம் தான் பிசாசுக ராஜ்யம். சரியா? இந்த உலக ராஜ்யம் தான் பிசாசின் ராஜ்யம். அதனாலதான் 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? இங்க சொல்லியிருக்கு, எல்லாம் படிச்சா நீங்க அறியணும். உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ள கிடக்கு, பொல்லாங்கா இருக்கிறது. இது யோவான் 7:7 இயேசு சொல்வார், உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனாலே அது என்னை பகைக்கிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. உலகம் யாருக்குள்ள கிடக்குதுங்க? எப்படி உலகத்தில் நடக்கிற கிரியெல்லாம் பார்த்தா தெரியுது இல்லை? இங்கே தேவன் ஆட்சி செய்கிறாரா சாத்தான் ஆட்சி செய்கிறாரான்னு கொஞ்சம் ஈஸியாகவே மனசிலாயிரம்ல. அப்போ அதனால தான் யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி இருக்கிறது. உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிற விரும்புகிறவன் சாத்தானின் நண்பனாக இருக்கிறான், பரலோக தேவனுக்கு எதிரியா இருக்கிறான். சரிதானே? வசனம் சரிதானே? நீங்க உலகத்தை ஆசீர்வாதம்னு நினைச்சு பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறணும்னு ஓடுனா நீங்க கிறிஸ்துவின் சபையாரில் குருசடிக்காரர்கள்னு வச்சுக்கணும். சரியா? வசனம் தான் பேசிட்டு இருக்கேன். குருசடி. இன்னும் சொன்னா நீங்க சாத்தானுடைய பிள்ளைகள்னு வச்சுக்கணும். அப்படித்தானே பாக்குறோம். நீங்க என்ன ரட்சிக்கப்படலை. இன்னைக்கு ரட்சிப்புன்னா அர்த்தம் தெரியலங்க இருக்க. நீ உலகத்தின் ஆசீர்வாதம் ஓடுனா நீ உலகத்தின் பிள்ளை, அதன் தலைவனாகிய சாத்தானின் பிள்ளை, அவனுடைய அடிமையிலே ஆக இருக்கிறாய். நீ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. இப்ப சரிதானா? அர்த்தம் சரிதான். வசனத்துல தான் லிங்கா போகணும், மனசுல வச்சிருங்க. அதனாலதான் 1 யோவான் 2:15 உலகத்தில் உள்ள வெளியிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை, சாத்தானின் அன்பு இருக்கிறது. சரிதானே? வசனம் தான் பேசணும். நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களான்னு பார்க்கணும்ல. அடுத்தது இயேசுன்னு சொன்னாலும் சிலுவை ரத்தம்னு சொன்னாலும் உலகத்தை ஆசீர்வாதமாய் நினைக்கிறவர்கள், உலகத்தின் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏற ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் சாத்தானின் பிள்ளைகள். அவன் தானே உலகத்தின் அதிபதினு சொல்லியாச்சுல்ல. அது இயேசுநாதர் சொல்லியாச்சுல்ல. யோவான் 17:14-16 நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்கள் உலகத்தார் அல்லங்கிறார்ல. யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாரா இருந்திருந்தால் உலகம் தன்னிதை சிநேகித்திருக்கும், உலகத்தாரா இராதபடினாலும் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைத்தது. தெரிந்து கொண்டாரா? பிரித்தெடுத்தேன். பிரிஞ்சுகளான்னு கேட்டேன். இன்னும் குருசடி மார்க்கத்தாரா இருந்துகிட்டு தான் ஜெபம் பண்றீங்களா, இல்ல சபையார் ஆனீங்களா? அது என்ன செய்யணும்? நம்ம சபைக்கு எல்லாருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சரி, அப்போ சாத்தான் பிள்ளை. இன்னும் வசனத்தில் போயிடலாம். அது வருதில்ல, உலகத்துக்குரியவங்க பிசாசு சொல்லிட்டேன், பிசாசு பிள்ளைன்னு சொல்லிட்டேன். எபேசியர் 1:2 முதல் 3 வசனமா, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை தேவன் ரட்சித்தார். மரித்தவர்களா இருந்தீர்களா, இருக்கிறீர்களா? அது என்னது மரித்தவர்கள்னா? அடுத்த வசனம் சொல்லுது எபேசியர் 2. இப்ப 2க்கு வாங்க. எபேசியர் 2:2 நீங்கள் வரும்போது என்ன படிக்கிறோம்னா, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படியாக
கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். இப்ப என்ன படிக்கிறீங்க? இந்த உலக வழக்கத்தின்படி நடந்தா நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனா அதுதான் சாத்தானுக்குள்ள கிடக்குன்னு சொல்லிட்டேன்ல. எல்லாம் இங்க நடக்கிறதெல்லாம் சாத்தானுடைய திட்டப்படிதல் டைரக்ஷன்ல தானே உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆகாயத்து அதிகார பிரபு பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு குடியிருக்கிறான். ஆகாய மண்டலத்து ஆவி குடியிருக்கிறது. எபேசியர் 6:12 வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி இருக்குல்ல. இதானே ஆகாயத்து அதிகார பிரபு ஆவி, இதானே உலகத்தின் ஆவி, இதானே மனுஷனுக்குள்ள வாசம் செய்துங்க. எப்படி பாவியா வருத மாறுறான், பாவம் அவனுக்குள்ள வருதுங்கிறத வசனத்தில் பார்க்குறோம். அப்போ உலகத்தின் அதிபதி பிசாசு, ஆகாயத்து அதிகார பிரபு ஆவி பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கிரியை செய்கிறான். சரிதானே? அவங்க உலக வழக்கத்தின்படி நடப்பார்கள். அடுத்த வருஷம் சொல்லுது, மனச மாம்சம் விரும்பினபடி செய்து தேவனுடைய தண்டனைக்குரியவளாய் கோபாக்கணிகளும் பிள்ளைகளாக இருந்தோம். இப்போ நீங்கள் இருக்குதுங்களா? ரட்சிப்புனா என்னன்னு பேசுகிறோம் அல்ல இல்லையா? ஏதோ ஒரு கோயிலை விட்டு இன்னொரு கோயிலுக்கு போகிறதுக்கு பேர் ரட்சிப்பு கிடையாது. இன்னொரு மார்க்கத்தை விட்டு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மாறி வர்றதுக்கு பேர் ரட்சிப்பு கிடையாது. இப்போ புரியுதுல சொல்றது? அதை விட ஆழமான விஷயம் இது. பிசாசின் படியிலிருந்து விடுதலை. அது 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவன் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான். இப்ப புரியுதுல்ல? நிறைய இடத்துல சிலுவை நட்டு இருக்கு, நிறைய இடத்துல இயேசு ரத்தம் பைபிள் எல்லாம் இருக்கு, எல்லாம் பேய்க்குள்ள தான் இருக்கு. இப்ப புரியுதா? இந்த எல்லைக்குள்ள வரல, குருடாக்கிட்டான்ல. சுவிசேஷம்னா என்னென்ன தெரியலங்க, அது தெரியாத அளவு குருடாக்கப்பட்டிருக்கிறான். எவ்வளவு ஆழம்னு பாருங்க. இதுக்கு நடுவில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் அல்ல இல்லையா? ஊருக்கு கொண்டு வம்சத்துக்கு 2 இழுத்துட்டு வந்திருக்காரு. நமக்கு இந்த தெளிவு வேணுமா வேண்டாமா? இந்த அறிவு வேணுமா வேண்டாமா? ஸோ இப்போ நீங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையாங்கிறத நீங்க சிந்திக்கணும் அல்ல இல்லையா? அந்த கோயிலுக்கு போறோம், அந்த வேத கோயில், சத்திய கோயில், அதெல்லாம் பேச்சு கிடையாதுங்க. இங்க சொல்லியாச்சல்ல. இன்னும் ஒன்று சொல்றேன், பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ளே சாத்தானின் ஆவி உலகத்தில் வேலை செய்து. அப்ப பரலோக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும்? பரலோக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும்? அது அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. பரலோக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தா, பரலோக ராஜ்ய சுவிசேஷம் கேட்டு வந்திருந்தா, அதான் சொன்னனே பரலோக ராஜ்யத்தின் தரவுகோல், இந்த தரவுகோல் வழியா வந்திருந்தா, அந்த கதவு வழியா வந்திருந்தா உங்களுக்கு பரலோக தேவ ஆவி கிடைக்கும். சரிதானே? இந்த கதவு வழி வராம பக்க வழியா சிலுவை இருக்கு, ரத்தம் இருக்கு, பைபிள் இருக்குன்னு வந்தாலும் நான் சொன்ன ரட்சிப்பின் அனுபவம் வரலன்னா, நீங்க பரலோக தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியலன்னா வேற ஆவி வரும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு ஆகாயத்து அதிகார பருவம் ஆவின்னு பார்த்துட்டோம்ல, எபேசியர் 2:2. இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களா? உங்களுக்குள்ள பரலோகத்திலிருந்து வந்த ஆவி இருக்கிறதா? இல்ல உலகத்தின் அதிபதியின் ஆவி இருக்கிறதா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய ஆவி இருக்கிறதா? நீங்க சிந்திக்கணும். அது எப்படி பிரசங்க யாரை கண்டுபிடிக்கிறதுன்னா, பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தா நமக்கு பரலோக சிந்தை வரும். என்ன சிந்தை வரும்? எளிதுதானே, ஈஸி. பரலோகத்திலிருந்து ஆவி வந்தா பரலோக சிந்தை வரும். பூலோக ஆவி வந்தா பூலோக சிந்தை வரும். உங்களுக்குள்ள என்ன சிந்தை இருக்கு? ரட்சிக்கப்பட்டீங்களும் பார்க்கணுங்க. சபையை சரிப்படுத்துறோம், இதுல சரியா இல்லைன்னா சிக்கல் தான். பரலோக ஆவி வந்தா பரலோக சிந்தை. அது 2 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கண் காணலை, காது கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றவில்லை, தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு, அதுயா தேவன் தம்முடைய ஆவியினால் பரலோகத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தினார். அதுதான் கீழே 12ஆம் வசனத்துல, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். அல்ல இல்லையா? சும்மா கை கால் உதறது, அந்நிய பாஷை பேசிட்டோன்னா எல்லாம் பரிசுத்தாய் கிடையாதுங்க. அந்நிய பாஷை பேசலாம், அது வரம் இருக்கு, அந்த வரம் கிடைச்சவங்க பேசலாம், வல்லமா வரும். ஆனா சிந்தை பரலோக சிந்தை வரலையே. என்ன சொல்றீங்க? எல்லாம் இருக்கு, வல்லமா இருக்கு, சத்தம் இருக்கு, எல்லாம் ஊழ இருக்கு. ஆளு பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு தான் ஓடுது, ஏசுநாதர் இருக்க இடத்துக்கு ஓடல. யோவான் 14:2-3 ஒரு சிலை உங்களுக்கு பரலோகத்தில் ஆயுதம் பண்ணுவேன், நான் அங்கே இருக்கும்படி நீங்கள்லாம் இருக்கும்படி உங்களை கூட்டிகிட்டு போக வருவேன்னு சொன்னார்ல, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்டேன். எல்லாம் வருக வருகன்னு சொல்கிறாங்க நிறைய இடத்துல. இப்போ போறீங்களான்னு கேட்டால் போகிறதா, எங்கே போகிறது, பாடுவோம் போக மாட்டோம். அல்லையோ
சாவப்பார் ஆள்கிட்ட கேட்டாலும் ஐயோ அம்மோ எனக்கு பயமா இருக்கு, வயசு 70 கழிஞ்சாச்சு, எனக்கு பயமா இருக்கு, இருதயம் குடுக்குடுன்னு அடிக்கிறது பரிசுங்காரு, பயமா இருக்கு. பாட்டு என்னது, மேகமேதில் இயேசு வாராரு, வந்தா என்ன இப்போ நம்ம தகுதி அடையில பொய்யா பேசி பொய்யா வாழ்ந்து மோசடியாவே வாழ்ந்துட்டோம். சபைக்கு நிலைமையை சொல்றேன். அவர் வந்து சாவறதுக்கும் பயமா இருக்கு. எதனால வர்றா எப்படி போறது, இன்னும் ரெட்டியாவில் பிரசங்காரு, எங்க போறதுன்னு தெரியல பிரசங்காரு. 30 வருஷம் விசுவாசி, கூட்டங்கள்ல கொஞ்சம் வருஷம் விசுவாசி. நான் முங்கி இருக்கிறேன், தெளிச்சிருக்கிறேன், நான் நாவி பேசுகிறேன், கையை உதறேன், எல்லாம் உதறினாலும் உனக்கு சாவு பயம் போகலப்பா, உனக்கு இன்னும் பரலோக ஆசையே வரல, இங்க பூமிக்குரிய சிந்தையில தான் இருக்கிறா, நீ ரட்சிக்கப்பட்டியா, நீ இப்படிதான் இப்ப சபையில சரிப்படுத்த வேண்டியது. சரியா? சரி, அவ பரலோகாய் வந்தா பரலோக சிந்தை வரும், உலகத்துக்கு எதிரான சிந்தை வரும். அதனாலதான் யாக்கோபு 4:5 சொல்லுது, அவர் வைராக்கிய வாஞ்சை உடையவர், உலகத்தை எதிர்க்கிறவர், உலகத்தால் கரைபடாதபடி காக்கணும்லாம் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ உங்க ரட்சிப்பை கொஞ்சம் பரிசோதனை பண்ணனால இல்லையா, முதல்ல 1ஆம் படி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த அனுபவத்திலிருந்து விடுதலை அடையணும். அந்த விடுதலைக்காக முதலாவது நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபத்தினுடைய முதல் ஜெபம் என்னது? பிரசங்க நீ இப்போ சொல்லுது பார்த்தா இப்போ உள்ளதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கிடந்து கடைசியில் இதுக்கு ஜெபம் பண்ணாமல் இருந்தா நம்ம பரலோகத்துக்கு போக போகிறதில்ல, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்போம்னு சொல்லிட்டு நான் வந்தேன், எனக்கு ஆண்டவர் வீடு கட்டி தந்தார். ஆண்டவர் கேட்பார் பரலோகத்தில், நீ வீட்டை போட்டுட்டு தானடா இங்கே வந்தா, என்ன சொல்வீங்க? எனக்கு சுகம் தந்தார், கேன்சர் சுகம் ஆச்சு, நீ செத்து தானடா இங்கே வந்திருக்கா, இப்போ என்ன சொல்லுவீங்க? இது மாதிரி பட்டியெல்லாம் சொல்வீங்க. அதான் மத்தேயு 7:21 சொல்லிட்டார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்ன கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் பாட்டு பாடினாலும் பேவரட்டும் அங்கே இருக்க சொல்லுறேன், உம்முடைய நாமத்தில் அற்புதம் செய்தோம் அல்லவா, அதிசயம் சொல்லுவோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, எல்லாம் சொன்னாலும் அக்கிரம செய்கைக்காரரே, குருசடிக்காரர்களே. என்ன வார்த்தை? நீ குருசடிக்காரர் தானே, நீ குருசடிக்காரன் தானே, இவ்வளவு விஷயம் இருக்கு, இந்த ஒண்ணுலயுமே நீ வரல. உனக்கு பேய் போனோம், நோய் போனோம், கட்டாரணும், ஒரு கட்டாரம் தான் புது கட்டு, வாழ்க்கை முழுதும் கட்டுல தான் இருக்கணும், பரலோக சிந்தை வரல, இப்படிதான் நீ குருசடிக்காரு, இங்க எதுக்கு வந்தாய், என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? நம்ம ரட்சிப்பை நாம முதலாவது சீர்தூக்கி பார்க்கணும், நிதானிச்சு பார்க்கணும், அதை சரி பண்ண ஜெபம் பண்ணோம். நான் இப்படிப்பட்ட அனுபவம் அடையல, அதான் நல்லா ஜெபிச்சு பார்க்க பிரசங்கியாரே, நல்லா பார்க்குறோம், ஒன்றும் நடக்கலைன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் எல்லா சபைக்கும் ஆவியானவர் தர செய்தி அல்ல இல்லையா, எல்லா சபை ஒன்றும் பாகுபாடு ஒன்றும் பார்க்கல, எனக்கு சபையை சீர்திருத்தணும் இல்லை, எல்லாம் ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்றும் காணுவோம், பாட்டு தாங்க நடக்குதே. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த காரியம் நடக்குதா இப்போ? ஏன்னு கேட்டா ஆதி அப்போஸ்தலர் உபதேசம் உங்கள்கிட்ட கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆதி அப்போஸ்தலர் உபதேசம் கிடையாது இல்ல, இதான் நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, அப்போஸ்தலர் உபதேசம் பேசிட்டு இருக்கேன். ஆதி அப்போஸ்தலர் அனுபவம் நம்மகிட்ட இல்ல. நாம ஜெபிக்கிறது நல்லதுதான், வாஞ்சிக்கிறது நல்லதுதான், பல மாதிரி பிரயாசப்படுறதெல்லாம் அறிஞ்சு ஆண்டவர் பார்த்து தான் இந்த செய்தியை உங்களுக்கு தராரு. இப்ப புரியுதா நான் சொல்றது? இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறான், இவ்வளவு பிரயாசப்படுறாங்களே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த தேவ ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமா? அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். எப்படிங்க? தேவனுடைய சத்தியத்தை குறித்த அறிவு இல்லாததுனால என்ன உண்டாகுதான்? ஜனங்கள்லாம் சிறைப்பட்டு போறாள். இது ஏசாயா 5:13 தானே, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாறாங்க. இப்ப புரியுதுல்ல? சிறைப்பட்டு போறாரு, அந்த இடத்துல சிறைப்பட்டு போறாருல்ல. சிறைப்படுறனா சாத்தானுடைய பிடியில சிக்கிறது, தேவனுடைய கிருபைக்குள்ள இல்லாம சாத்தானுடைய பிடியில் சிக்கிறதுக்கு பேர் தான் சிறைப்படுதல். ஏன் சிறைப்படுறீங்க? தேவ சத்தியம் சுவிசேஷம் இல்லாததுனால, அப்போஸ்ல அஸ்திபாரம் இல்லாததுனால, ஆதிச்சப அனுபவம் இல்லாததுனால, நம்ம ஆண்டவரை நேசிச்சாலும் நான் சிறைப்பட்டு போகிறோம். அது ஓசியா 4:6 அறிவில்லாமையினால் அவர்கள் சங்காரமாகிறார்கள், அழிந்து போறார்கள். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எப்போதும் நமக்கு ஏன்னா அந்த சபையை நடத்திட்டு செல்லும் போது பல அனுபவங்கள் சபையில இருக்கு. எல்லா சபையிலையும் நல்ல பிரயாசம், ஜெபம், உழைப்பு எல்லாம் இருக்கு, அது வேண்டியதான், வேண்டான்னு சொல்லல. ஆனா அந்த இடத்துல தான் ஆவியானவர் இந்த காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம அறியாதவர்களா இருக்கக்கூடாது.
தேவ சத்தியத்தை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து தெளிவுள்ளவர்களா இருக்கணும். இந்த நாட்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பிரசங்கிமார் இருக்கிறாங்க, சந்தோஷம்தான், வேண்டான்னு சொல்லலை. ஆனா நான் சொல்லட்டா, அது யோவான் 12:28 தானே? யோவான் 12:28 அந்த வசனம், என்னை தள்ளி என் உபதேசங்களை புறக்கணிக்கிறவனை நியாயம் இருக்கிறது ஒன்று இருக்கு, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் இருக்கும்ல. யோவான் 12:48 48 மன்னிச்சிருங்க. யோவான் 12:48 என்ன சொல்லுது? என்னை தள்ளி என் உபதேசத்தை புறக்கணிக்கிறவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கு, நான் சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். நீங்க நல்ல கவனத்தில் கொள்ளுங்க. இயேசுநாதரை தள்ளிட்டு, அவருடைய வசனங்களை தள்ளிவிட்டு, அவருடைய அப்போஸ்தல உபதேசங்களை புறக்கணிச்சிட்டு நீங்க எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரிதான், எந்த சபைக்கு போனாலும் சரிதான், எத்தனை பிரசங்கிமாருக்கு பின்னால போனாலும் சரிதான், ஆண்டவர் சொல்வார், நீ என்னை தள்ளிவிட்டு சுய இச்சைக்கேற்ற போதவர்களுக்கு பின்னாய் ஓடிவிட்டாயின்னு சொல்வார். சரியா? என்ன புறக்கணிச்சிட்டு உனக்கு விருப்பமான இடத்துக்கு நீ ஓடினாய், என்னை புறக்கணித்து விட்டு உனக்கு இஷ்டமானவர்களை, சுய இச்சைக்கேற்ற போதவர்களை நியமித்துக் கொண்டாய். உங்களுக்கு புரியுதுல? ஆழமா பேசுறேன், செய்தி உலகம் முழுசும் போகும், அது வேற விஷயம். அப்ப இயேசுவின் வார்த்தையை தள்ளிட்டு, அவருடைய மாதிரியை தள்ளிட்டு, அவருடைய சீஷத்துவத்தை தள்ளிட்டு, நீங்க வேணா பக்தரா இருந்துருவீங்க, ஆராதிச்சிருவீங்க, அவருடைய சீஷத்துவத்தை தள்ளிட்டு எந்த சூழ்நிலையில போனாலும் ஆண்டவர் சொல்வார், அன்னைக்கே நான் சொன்னேன், உன் கையில் இந்த வேதத்தை எழுதி தந்தேன். எழுதி தந்தனா? எழுதி தந்தனா? ஓசியா 8:12 வாசிக்கிறோம், என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். சொல்லியிருக்கா? இஸ்ரவேலர்களுக்கு சொன்னது. நான் எழுதி தந்தேன்ல, தூர போட்டீங்க. நம்ம பார்த்து சொல்வார், 2000 ஆண்டுகளை கடந்து இந்த புஸ்தகத்தை உங்க கையில எழுதி தந்தேன். இயேசுநாதருடைய வார்த்தை கையில் இருக்குல்ல. நான் சொல்லட்டா, உலகம் தோன்றியது முதல் இதுவரைக்கும் தேவனுடைய திட்டத்தை, அதாவது உலக துவக்கம் முதல் அது முடிவு வர, அதுக்கு பிறகு நித்தியம் வர எல்லா தகவலும் நிறைஞ்ச புஸ்தகம் தானே இந்த பைபிள். இயேசுன்னு சொல்றவருடைய பிறப்பு, அவருக்கு முன்னால் இவ்வளவு சொல்லியிருக்கு, பிறப்பிலிருந்து நியாய தீர்ப்பு சொல்றதானே இங்க புதிய ஏற்பாடு. கையில இருக்குல்ல, எல்லாருடைய கையில இருக்கா? எத்தனை வருஷமா இருக்கு? அவர் சொல்வார், இத்தனை வருஷமா உனக்கு வீட்டில் இந்த புஸ்தகம் இருந்து நீ அதை படிக்கல, என்ன நீ கனம் பண்ணல, நீ பாதிரியார் சொல்றத கனம் பண்ணுவாய், இல்லைன்னா பாஸ்டர்மார் சொல்றத கனம் பண்ணுவாய், எவனோ வாரம் போறவன் சொல்றதெல்லாம் கனம் பண்ணி ஓடுவியே. நான் சொன்ன வார்த்தை உன் கையில் இருந்துல்ல, இதை வாசிக்கல, அதுவே நியாய தீர்ப்பு. நான் தந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கையில் இந்த மொழிக்கு கொண்டு வரக்கு பெரிய பாடுபட்டு தாங்க வந்திருக்கு. தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்திருக்கு. தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்க வாசித்துருங்க, தெரியாதவங்களுக்கு ஆண்டவர் இன்னொரு ஏற்பாடு செய்வார். அதுக்கு பிறகு நீங்க பிரசங்கிமாருக்கு பிரசங்கம் கேட்டா போதும், அல்ல இல்லையா? நான் என்ன சேர்த்தேன்னு சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை வாசி, அப்போஸ்தலர் உபதேசங்களை வாசி, வீட்டில் இருந்து ராப்பகலா வாசி. அதுக்கு பிறகு மற்ற பிரசங்கம் நமக்கு கேட்கலாம். அப்ப நமக்கு தெரிஞ்சிடும், இவர் டூப்ளிகேட் பண்றாரா, என்ன பண்றாரு தெரிஞ்சிடும், தப்பு பண்றாரா, கரப்ட் பண்றாரான்னு தெரிஞ்சிடும், இல்லையா? கள்ளத்தனம் பேசுறாரான்னு தெரிஞ்சிடும். சோ இயேசுவை தள்ளி அவருடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிறவர்களை அவர் கணக்கில் வைப்பார். யாருக்கெல்லாம் அந்த பைபிள் கொடுக்கப்பட்டது அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பார். அதனால தான் கிறிஸ்தவங்களுக்கு ஜபிச்சா வியாதி சுக மாட்டேங்குது, பேய் போக மாட்டேங்குது, பரிசுத்தாவி கிடைக்க மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு நடந்துருது, இவங்களுக்கு நடக்கல. ஏன்னு கேட்டா, என் வேதத்தின் மகத்துவங்களை ரொம்ப எழுதி கொடுத்தேன், ரொம்ப வருஷமா அவங்க வச்சுட்டு அவங்க வட்டம் கறங்கிட்டே நடக்கிறாங்க. அது ஒரு கோபுரம், அது கோபுரம், வானத்தின் வாசல் அவ்வளோ போடுறாங்கல்ல. எப்படி சொல்லி முடிக்கிறேன். இப்போ அடிக்கடி ஒரு செய்தி பார்க்குறோம், ஜெபிக்கலாம் வாங்க. என்னது கேட்குறீங்களா நீங்க? ஜெபிக்கலாம் வாங்க, எங்க போனோம்? உங்க ஐடியா என்னன்னு கேட்போம். எங்க போனோம் ஜெபிக்கிறதுக்கு? எங்க போனோம்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு நான் சொல்லட்டா? உன் அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அவர் வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். சரிதானே? இதுதானே இயேசு சொன்னது. அதான் கேட்பாரு, நான் உனக்கிட்ட இருந்து ஜெபம் பண்ணன்னு சொன்னா நீ வண்டியும் காரம் எடுத்துட்டு ஓடிட்டு நடக்குதுன்னு கேட்பாரு. முதல் விஷயம். ரெண்டாவது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லியிருக்குல்ல பிரமாணம்.
ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றது. சரி, பக்கத்தில் உள்ள. மூணாவது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவன் கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள், அது அவனுக்கு மன்னிக்கப்படும், சுகம் கொடுப்பார். மூப்பர்னா யாரு? பாஸ்டர்மார், ஊழியக்காரர்கள். சரிதானே? நீ தனியாக ஜெபிக்கணும், ஒருத்தருக்கா ஒருத்தர் ஜெபிக்கணும். உங்களுக்கு ஒரு சபை, அதான் சபை ரொம்ப முக்கியம்னு முதல்ல சொல்லிட்டேன். சரியா? சபையினுடைய அனுபவம் நான் சொல்லிட்டேன். வெறும் சிலுவை வச்ச இடம்லாம் சபை கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இந்த சபையின் அனுபவத்தில் இருந்து ஜெபிக்கணும். இப்போ சரிதானே? சந்தேகம் இருக்கா? இதுக்கு வெளியே எங்கேயாவது காரம் வண்டி எடுத்துட்டு ஓடுக்கு சொன்னாரா? இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணு. உங்களுக்கு ஒரு சபையை தந்திருப்பாரு, அதில் சில சூழ்நிலை, நான் தான் சபையை சொல்லிட்டேன். சரி, அந்த சூழ்நிலையில் கடைபிடிச்சு ரட்சிக்கப்படாதவர்கள் இப்படி பேசலை, ரட்சிக்கப்பட்டு சொல்லிட்டோம். இப்படி இருந்து ஜெபம் பண்ண தானங்க சொல்லியிருக்கு. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? எவனோ ஒருத்தன் வரான், ஒருத்தனா 2 பேரோ 3 பேரோ எங்கேருந்து வந்தானோ தெரியல. இவனும் எல்லாம் பிறக்க முன்னாலேயும் சபை நடந்து சபை அப்படித்தானே சபை கட்டப்பட்டதுங்க. இவனை பிறக்க முன்னாலே 2000 வரியாம நடந்துட்டு இருக்கு. இப்ப இவனை வந்து ஜெபிக்கலாம், இங்கே வாங்க. எங்க போறது? எங்க போனோம்? ஆண்டவர் கேட்பாரு, என்ன தள்ளிக்கிட்டு, எனக்கு வார்த்தையை தள்ளிக்கிட்டு, நான் வச்ச சபையை தள்ளிக்கிட்டு நீ வேற எங்கேயும் ஓடிட்டு நடந்தா உன்னை சும்மா விடுவேனா? யோசிக்கணும். நான் சத்தியம் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு இடம் ஓடப்படாது. மரியாதை அந்த சூழ்நிலைக்குள்ள இருந்து நீங்க ஜெபிக்கலாம். முடியலன்னா ஒருத்தர் கூப்பிட்டு ஜெபிங்க உங்களுக்கு கூட. அதுக்கு இல்லைன்னா பாஸ்டர் இப்படி இருக்கு, அது வச்சிருக்கு, சரி. இதுக்கு வெளியே போன பேய் வரும். பேய் போவாது, வரும். வர்றதுனால ஒன்றும் வரப்போறது இல்லைங்க. தேவ பிரசன்னம் தேவனுடைய சபையில் இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய சபையை பற்றி சொல்லியிருக்க வார்த்தை தெரியுமா? எபேசியர் 2 நம்ம படித்தோம்ல, அந்த வசனம், தேவனுடைய வாசஸ்தலமாய் நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். 2:21. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருடைய பரிசுத்த ஆலயம், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்படுகிறீர்கள். என்னது? தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்படுகிறீர்களா? அதுதானே சபைன்னு சொல்லிச்சுல்ல. நீ தேவன் வாசம் பண்ணுறது சபைன்னு சொல்லியாச்சு. நமக்குள்ள வாசம் பண்றாங்க. 2 இருக்கு. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று தெரியாதா? நீங்க தேவ ஆலயம் சொல்லியிருக்கல. நம்ம தேவ ஆலயம் தானே. ஆவியானவர் இங்க பரலோகத்தின் தேவன் ஆவியாங்க இருக்காருல்ல. இந்த ஆலயத்துக்கு வாசல் எங்க போடணும்? 150 கிலோமீட்டர் தாண்டி போடணுமா? 200 கிலோமீட்டருக்கு தாண்டி போடணுமா? ஏசு சொல்றாரு, இதோ வாசல் படியில் என்ன தட்டுகிறேன், ஒருவன் கதவை சத்தம் கேட்டு கதவை திறந்தா நான் அவனுக்குள்ள எங்க பிரவேசிப்பேன். எங்கேயோ ஒரு கோபுரம் வச்சு வானத்தின் வாசல் அங்கே இருக்கா? இது என்ன வாசல்? யார் போட்டது? இது கள்ளத்தனம் இல்லை. நானே நம்ம வாசல் சொல்லியாச்சு, உனக்குள்ள வாசம் பண்றேன், உனக்குள்ள வந்து குடியிருக்க விரும்புன்னு சொல்லியாச்சுல. அதுக்கப்புறம் சபை வாசலும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அது ஓகே, இதுக்கப்புறம் ஓடக்கூடாது. புரியணும்னு நினைக்கிறேன். போனா வேற பிரச்சனை வரும். இதெல்லாம் கிறிஸ்துவின் சுவிசேஷம் கிடையாது. எந்த வரமும் சபைக்குள்ளதான் இருக்கணும், சபைக்கு வெளியே இருக்க சொல்லல. நான் என்ன பிரசங்கியாரா வந்திருக்கேன், நானும் சபைக்குள்ள தானே செஞ்சுட்டு இருக்கேன். தெரு பிரசங்கம் பண்ணாலும் நீங்க ஏதாவது சபைக்கு போங்கன்னு தானே சொல்றேன். வேற என்ன செய்ய முடியும்னா? அல்ல இல்லையா? எல்லா சபையிலோட இணைஞ்சு தானே இந்த வேலை செய்யறதுனால உங்க முன்னால நிற்கிறேன். அதுக்கு வெளியே எந்த கோபுரமும் இல்லைங்க. ஏணி ஒன்றும் வைக்கல பரலோகத்துக்கு. வேற ஒரு வாசலும் கிடையாது. நீங்க பார்க்கவே வேணாம், உங்களை கெடுத்து கொள்ளாதுங்க. ஆக இந்த விசுவாச அனுபவத்தை நம்மகிட்ட இருக்கட்டும். அறிவில்லாம சங்காரம் ஆவாதுங்க. நீங்கள் சிறைப்பட்டு போவாதுங்க. அல்ல இல்லையா? சாத்தானுடைய கையில் சிக்குவீங்க. அல்ல இல்லையோ? அநேக ஜனங்கள் இப்படியே ஏமாத்தப்பட்டு இந்த அஸ்திபாரத்தை விட்டுட்டு போறாங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் வரும், என் வேதத்தை எழுதி கொடுத்தேன், நீ எதை வாசிக்கல, நீ என்ன மதிக்கல, உனக்கு நிறைய உனக்கு இச்சைக்கேற்ற போதர்களை திரளாய் சேர்த்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்னு எழுதியிருக்குல்ல. அப்படியே நீ நடந்துட்டா ஒன்னு எனக்கு தெரியும். நீ அக்கிரம செய்யக்காரன், நீ அக்கிரம செய்யக்காரி, நீ குருசடிக்காரன், நீ குருசடிக்காரி. எனக்கு சபை கிடையாது, எனக்கு ஆவியில நீங்க நடக்கல, எனக்கு சாயல் உங்களுக்குள்ள வரல, நீங்க என்னுடைய நிறைவில் வளரல. ஆகவே உங்களை எனக்கு தெரியும். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நீங்க சொல்லுங்க. ஜப கூட்டங்களுக்கு நிறைய. நம்முடைய ஜபம் வெற்றிகரமா இருக்கணும்னா இந்த அஸ்திபாரத்தை தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். அல்ல ஒன்று, இதுவரைக்கும் நாங்க இதெல்லாம் தெரியாம இருந்துட்டோம், அப்படி இப்படி இருந்துட்டோம்னா இன்னைக்கு அறிக்கை பண்ணிரு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை வாசிப்பேன், நீர் தான் எனக்கு முதல் முக்கியம், உம்முடைய வசனம் தான் எனக்கு முதல் முக்கியம். அப்போஸ்தல தீர்க்கதரிசி அஸ்திபாரம்ல சபை தான் எனக்கு முதல் முக்கியம். இல்லை வேற கள்ளக்கதையெல்லாம் நிறைய பேசுவாங்க.
ஒரு சபையார் சொல்லுவான், சிலுவக்கெல்லாம் கள்ளி எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவான். பரலோக ராஜ்யம் கள்ளம்மாருடைய ராஜ்யம்னு சொல்லுவான். ஏமாந்துறாரு. இன்னொரு கூட்டம் சொல்லும், பாவியாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அவனுடைய திருத்தி போட்டான். இல்லை, இயேசுநாதரை தவிர வேற யாருக்கும் இந்த அதிகாரம், நானே வழியும் சத்தியம் ஜீவன் அவர் ஒருத்தனை சொன்னார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர்னு தானே சொன்னார். கிறிஸ்து அவரேன்னு தானே சொல்லியிருக்குன்னு அவங்க தலைவரே உத்தரவு போட்டார். இப்போ அந்த சபையார் குழப்பத்தில் இருக்காவ. அப்போ எங்களுக்கா பாவிகளுக்கா வேண்டிக்கொள்ளும் செத்து போன எங்கள் தாத்தா பாட்டிக்க நிலைமை என்ன இப்போ? புரியுதா? வேண்டிக் கொள்வாங்க. செத்து போன ஆளெல்லாம் பிறகு விண்ணக வாழ்வின் 15ஆம் நாள், விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டுன்னு ஃப்ளக்ஸ் பேனர் வச்சிங்கள ரோட்டங்கரையில். அவன் அங்கேருந்து சேட்டலைட் ஃபோனில் சொன்னானோ, நான் 3 வருஷமாக பரலோகத்தில் இருக்கேன். செல்ஃபோனில் அதில் 15 நாளா, இப்போ தான் வந்து 15 நாளாச்சு. என்னடா பேசுனீங்க நீங்கள்? என்ன அடிப்படையில் பேசுனீங்க? பச்சையாக உலகத்தை ஏமாத்துனீங்கல்ல. நேரமே நாங்கள் சொன்னோம், ஃப்ராடு. ஆண்டோடைய வசனம் இங்கே இருக்கு, அவர் சொன்னது இங்கே இருக்கு. அது வெளிப்படுத்தல் 3:5 சொல்லுது, ஜெயங்களோரை என்ன எவனோ அவனுடைய நாமத்தை நான் அறிக்கை போடாம பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதர் முன்பாகவும் அறிக்கை பண்ணுவேன்னு சொன்னார்ல. யாருங்க? இந்த சபை தலைவரா? சாவி வச்சிருக்காராங்கல்ல, சாவி வச்சிருக்கிறவன் நேரத்தை ஒன்றா சொல்கிறான், இன்னைக்கு ஒன்றா சொல்கிறான். அவங்ககிட்ட எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் சாவி இருக்கான்? சொல்லுங்க, இந்த ஆள்கிட்ட பரலோக ராஜ்யம் சாவி வச்சிருக்காரான்ல அப்படிலாம் போடுறாங்க. நிறைய மாதிரி போடுவோம். உங்களுக்கு தெரியும், எனக்கு விளக்கமாக பேச தெரியும். இவன் சாவி வச்சிருந்தவன் எல்லாம் முந்திலும் ஒருத்தன் பேசுகிறான், பிந்திரம் வருது. என்னடா சாவி வச்சிருக்கிறா நீ? பரலோக ராஜ்யத்தை பற்றி தெளிவே உங்களுக்கே கிடையாது. பிறகு எப்படி மற்றவங்களாம் நடத்துவீங்க? குருடனுக்கு வழிகாட்டான், 2 ரூபாய் குண்டுல விழுவாண்டா. இவ்வளவு காலம் எத்தனை ஜனங்களை ஏமாத்துனீங்க? இவன் சபை குழப்பத்தில் சிக்கிடுச்சு. ஒரு கூட்டத்தார், ஐயோ இது ஒரு பெரிய பிரச்சனை, அப்போ தாத்தா பாட்டிகளுக்கு நிலைமை என்ன ஆகும்? இன்னொரு கூட்டத்தார் சொல்லாவ, எத்தனை நாள் பொய்ய சொல்லுது, விவிலியத்தை கொடுத்துட்டோம். பண்டு விவிலியத்தை கொடுக்கல. பைபிள் படிக்கப்படாதுங்க அந்த மார்க்கத்தாருக்கு. பைபிள் படித்தவங்களையும் பதிச்சவங்களையும் கொண்டு போட்டாங்க, தீயில எரிச்சு கொண்டு போட்டாங்க. அப்புறம் மற்றவங்க கொடுத்துட்டாங்கல்ல, பார்த்தா இனி நம்ம கொடுக்காட்டா நம்ம கள்ளத்தனம் பிடிபடும், கொடுத்தாச்சு. இப்போ படித்து பார்த்தா, டேய் இங்கே ஒரு ஆள் சொல்லியிருக்கு, நீங்கள் எத்தனை சொல்கிற? மனம் திரும்புதல் சொல்லியிருக்கு, பாவமன்னிப்பு சொல்லியிருக்கு, நீதிமான்கள் தான் பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்கன்னு சொல்லியிருக்கு, பரிசுத்தவங்கிட்ட சுதந்திரம்னு சொல்லிட்டு இருக்கு. இப்படி என்ன செய்ய போறாய்? புரியுதுன்னு நினைக்கிறேன். நாம் குருசடிக்காரலாக இருக்க முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். தேவ ஆவினால் நடத்தப்படுற அனுபவத்துக்குள்ள வரணும். வரலன்னா ஒப்பு கொடுங்க. அதுக்கு தான் சபையை வச்சிருக்கோம், அதுக்கு தான் அந்த வேலையை நடத்துகிறோம். ஏசு நான் வாசலுங்கிறார். அவர் மூலமா பிதாவிடத்தில் போறான், வழி இருக்கு. நீ மனம் திரும்பு, ஏசுவன் வசனத்தை பார்த்துரு, ஏசுவன் மாதிரியை பார்த்துரு, அப்போஸ்தல அஸ்திபாரத்தை பார்த்துரு. நீ நடந்து பண்ணதானங்க உங்களை அழைக்கிறோம். ஆனால் ஜனங்களுக்கு புரியலை. இப்போ நீங்க செய்ய வேண்டியது முதலாவது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரட்டு இல்லையா, ஒரு உறுதிப்பாட்டு நிச்சயம் வரட்டு. அந்த நிச்சயம் வந்து அதுக்கு ஜெபிக்கணும். முதலாவது எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரே எங்களுக்கு தெளிவை தந்தபடினாலே ஸ்தோத்திரம், இன்னும் தெளிவை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்ல இல்லையா? நாங்கள் சும்மா வட்டம் கறக்கி நடந்து ஏமாந்துடப்படாது. இனி தெளிவாக நடக்கணும். இத்தனை வருஷம் வீணாக்கிட்டேன். ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். ஒரு வயசான தாத்தா வந்தார், முன்னால் வந்து கையை குலுக்கி சொன்னார், கொல்லாம்பிள்ளே பிரசங்கம் கொல்லாம்பிள்ளே, நீங்கள்லாம் சின்ன வயசுலேயே வந்துட்டியே, நாங்கள்லாம் லேட் ஆகிட்டோம். அல்ல இல்லையா? அவருக்கு சங்கடம். நான் பக்கம் சின்னவன் வயசில் பிரசங்கம் பாருங்க. இப்போ நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே நாங்கள் ரொம்ப வருஷத்தை ஏமாந்து கழிச்சிட்டோம், சபைன்னு எதில் வந்தால் கூட தெளிவில்லாமல் இருந்துட்டோம். ஏன்னா இதை வாசிக்கல இல்லையா? இதை வாசிருந்தா ஓகே, ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பிரசங்க மாதிரி கொஞ்சம் பேசுவாங்க, எல்லாத்தையும் அவங்க பேசுகிறவனும் இல்லை, இங்கே தான் தந்துருக்குல்ல, ஓகே. ஸோ அழைப்புக்கேற்ப பேசுவாங்க. நீங்கள் அந்த தெளிவுக்குள்ளே வரலன்னா ஒன்று சொல்கிறேன், நாம் நினைக்கிற பரிகாரம் நாம் நினைக்கிற மாதிரி அடைய முடியாது. இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அதுதான் பிரசங்க யாரு ஜெபிச்சு பார்க்குறோம், கேட்டு பார்க்குறோம், ஒரு பரிகாரம் இல்லைன்னா நம்முடைய ஜெபம் மேலே போல. நம்ம தான் அந்த அனுபவத்துக்குள்ளே வரலையே. நம்ம வெளியே நின்றுட்டு சத்தம் போட்டுட்டு பிறகு முடியாதோண்ணே நீங்கள் அம்மா வேண்டிக்கிடுங்க, அண்ணா வேண்டிக்கிடுங்க, தம்பி வேண்டிக்கிடுங்க, பிறகு சொல்லுது டேய் ஒரு தடவை வேண்டிக் கொள்ள முடியாது, இப்போ நட்டாத்தில் விட்டாச்சு, இப்படி தானே போயிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் காட்டின வழியிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் எல்லாமே வருதம் வரமாட்டோம். அப்போஸ்தல தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லுன்னு சொல்லி இருக்கு, அதில் தான் நாங்கள் நடப்போம். பரிசுத்த ஆவியானவரால் வாசஸ்தலமாய் கட்டப்படுகிற சபைன்னு சொல்லி இருக்கு, அதில் தான் நாங்கள் நடப்போம் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ஒப்பு கொடுக்கணும். நான் ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன்.
ஜபம் செய்கிற விஷயத்தை குறித்து சொல்லும்போது பல மாதிரியான ஜபங்கள் பல சூழ்நிலையில் இருக்கு. ஒரு சரியான முறை புரியுங்க. முதலாவது பாவ அறிக்கை செய்யணும். ரெண்டாவது உங்கள் கீழ்ப்படியாமையில் அறிக்கை பண்ணணும். நான் கீழ்ப்படியலை, நான் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியலை, மாதிரி கீழ்ப்படியலை, அதுக்கு கீழ்ப்படியலை, இதுக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்லி உங்கள் கீழ்ப்படியாமைகளை நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். கீழ்ப்படியலை, கீழ்ப்படியலை, கீழ்ப்படியலை. பல சந்தர்ப்பத்தில் சத்தம் போடுறோம், பாட்டு பாடிடுறோம், பாவ அறிக்கை செய்ய மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? பாவ அறிக்கை செய்ய மாட்டோம். கீழ்ப்படியாமையில் அறிக்கை பண்ணி திருந்த மாட்டோம். முரட்டாட்டத்தை விட மாட்டோம்ல. 30 வருஷம் அப்படி தானே இருப்போம். நம்ம குணம் ஒன்றும் மாறாது. ஒரு வளர்ச்சி உள்ளான ரீதியில் இருக்காது, பரம்பரை இருக்காது. உலகத்தில் வந்து அதை சாதித்தேன் இதை சாதிச்சேன்னா பயன் இல்லைங்க. நம்முடைய ஆத்மா தேவனோடு இணைக்கப்படணும். நம்முடைய ஆத்மா இதயம் தேவனோடு இணைக்கப்படணும். அது மத்தேயு 15:8 சொல்லுது, இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறாள், இருதயமோ என்னை விட்டு விலகி இருக்கு. சொல்லியிருக்கா? மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று அங்கே ஆண்டவர் குறைப்படுவார். நிறைய மனுஷ கற்பனை இருக்கு, அதில் போய் காலத்தை வீணடிச்சிட்டோம், அறியாமலே வீணடிச்சிட்டோம், தெரியாம இயலாம வீணடிச்சிட்டோம். இனி ஒரு நாள் கூட நாம பிந்த முடியாது, ஒரு நாள் கூட பிந்த முடியாது. ஆண்டவரே உடைய பாதத்திலே என்னை நான் அர்ப்பணம் தான் முக்கியங்க. நீங்க நிறைய வருஷமா பிரசங்கம் கேட்கறதுல பெரிய விஷயம். அது அப்போஸ்தலர் 15:8 சொல்லுகிறது, இருதயத்தை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை தேவன் பார்க்கும்படியா, உங்கள் இருதயத்தின் உணர்வுகளை அவர் கவனிக்கும்படியா இப்ப எல்லாரும் நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம், உங்களுடைய நேரமாகி விட்டது. நீங்க எல்லாரும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எங்கள் அனுபவங்கள் எப்படி இருக்கிறதுன்னு ஆவியானவர் பல வசனங்களை பேசி இருக்கிறார். நாங்கள் சரியான அனுபவத்தில் இல்லை, சிறந்த அனுபவத்தில் இல்லை, முதிர்ந்த அனுபவத்தில் இல்லை, குறைந்த அனுபவத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அறியாமைகளை மன்னியும், எங்கள் இயலாமைகளை மன்னியும், எங்களுடைய முரட்டாட்டத்தை மன்னியும். நீர் கற்றுத்தந்த சத்தியத்திலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீங்க 2 பேர் 3 பேரா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு காரியம் கிடையாது. நீங்க 2 பேர் 3 பேர் இருக்கிறதெல்லாம் ஒரு காரியம் கிடையாதுங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தை விட விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. உலகத்தை விட விலையேற பெற்ற ஆத்மாக்களா இருக்கிறோம். நாம் நம்முடைய ஆத்மாக்களை இழந்து போகாதபடி இன்னும் இந்த வட்டாரத்தில் இது மாதிரி எவ்வளவு பேர்கள் இருட்டில் இருக்கிறாங்க நமக்கு தெரியும் இல்லையா? சுத்தி பாருங்க, 4 பக்கம் பாச சொன்ன மாதிரி நீங்க 4 பக்கம் திரும்பி பாருங்க, எவ்வளவு உங்களுக்கு இப்ப தெரியும். ஆமா பிரசங்கியாரு, எவ்வளவோ ஜனங்கள் இருட்டில் இருக்கிறார். இப்ப பிரசங்கியாரு சொல்லுவதை பார்த்தா இவன் ஒன்றும் தேராது போல இருக்கேன்னு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, எங்களுக்கு உதவி செய்யும். அப்போஸ்தல அஸ்திபாரத்தில் எங்களை கட்டும், எங்கள் சபையை கட்டி நிலை நிறுத்தும். சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. ஆதி அப்போஸ்தல அனுபவத்தில் சபை கட்டப்படாவிட்டால் வருகையில நாம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஹல்லேலூயா. ரொம்ப ஆழமான விஷயம். நான் சமயம் போதும், இப்போ சுருக்கமா பேசி இருக்கிறேன். ஆமா, அந்த ஆதி அப்போஸ்தல இந்த ஜபிக்கணும். ஆதி அப்போஸ்தல அனுபவத்தை எங்களுக்கு தாரும், எனக்கு தாரும், எங்கள் சபைக்கு தாரும், எங்கள் சூழ்நிலைக்கு தாரும். இங்க சுத்தி எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தாரும் இல்லையா? இருட்டிலே ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போறார்களே, சங்காரமாகிறார்களே, உதவி செய்யும். எல்லாரும் கண்ணீரோடு ஜபிப்போம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் மூலம் நீர் தந்திருக்கிற சபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சில காரியங்களை அறிந்தார்கள், சில காரியங்களை அறியவில்லை. இந்த நாளில் ஆவியானவர் அவையெல்லாம் வெளிப்படுத்தி சபையை சீர்படுத்துகிறீர், சபையை சிறப்பிக்கின்றீர், சபையை மகிமைப்படுத்தும்படி விரும்புகின்றீர். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலிருந்து அதே ஜெனியூன் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை தாரும். அந்த நாட்களில் நடந்த வல்லமையான காரியங்கள் எங்கள் சபையில் நடக்கட்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொள்ளத்தக்கதா எங்கள் சபைகளை தகுதிப்படுத்தும், எங்களை சபைகளை தகுதிப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். இதற்காக ஜெபிக்க உதவி செய்யும். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இந்த நாளிலும் இந்த கூடுகையை தேவன் ஆசீர்வாதத்தை தந்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நம்மை அழைத்து கொண்டு வந்தார், விண்ணப்ப வேண்டுதல்களை செய்யும்படி எங்களுக்கு உதவி செய்தார்.
அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நாம் ஜெபித்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் பரிகாரம் செய்து நடத்த போறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையினுடைய அஸ்திபார அனுபவங்களை கற்றுக் கொடுத்து நம்மை பலப்படுத்தினபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஆதி அப்போஸ்தல அனுபவத்திலே சபையை கட்டி புதுப்பித்து மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் பல ரீதியிலே நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள், உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த சத்தியத்திலும் இந்த சத்திய ஆவியினாலும் கட்டப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். இந்த ஊழியத்தை நடத்துகிற அன்பு ஊழியக்காரர்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இந்த 2 சபையிலும் நடக்கிற எல்லா ஊழிய சூழ்நிலைகளையும் ஆசீர்வதித்து இன்னும் ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்கி அநேகரை ஆதாயப்படுத்த அவர்களை தேவன் இன்னும் கனம் பண்ணி பலப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேக காரியங்களுக்கு ஜெபித்திருக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய பரிகாரம் உண்டாகும்படியாய் கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்களை செய்கிறார் என்று வாசிக்கிறோம். நாம் வசனத்தை பேசி இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். பரிசுத்த பிதாவே, மகிமை உண்டாவதாக. எங்கள் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்திலே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் கூடி உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாய், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், ஆதி திருச்சபை அனுபவத்திலே நாங்கள் கட்டப்படும்படியாய் எங்களுக்கு உதவி செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்த ஜனங்களுக்காய் உம்மை துதிக்கிறோம். வசனத்தை கேட்டார்களே, வசனத்தை விசுவாசிக்கிற யாவருக்கும் அற்புதங்களை தேவன் செய்வீரார். இன்னும் வசனத்தை அறிந்து நடக்க வேண்டிய ஜனங்களை கொண்டு வருவீரார். ஊழியத்தின் சூழ்நிலைகள் தேவைகளை தேவன் சந்தியும். எல்லா ஊழியக்காரருடைய போக்குவரவு எல்லா காரியங்களும் உடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். எல்லா சபைகளையும் ஊழியக்காரர்களையும் ஊழியங்களையும் நினைக்கிறோம், அவர்களை ஆசீர்வதியும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எல்லா தீங்குக்கு நீங்களாய் காத்துக்கொள்ளும். மீண்டும் சமாதானத்தோடனே மகிமைப்படுத்த உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.